முக்கியமான வேலையா போற, உன்னை தடுக்க கூடாது. ஆனா இப்ப எனக்கு வேற வழி இல்ல. 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, வா வந்து இப்படி உட்காரு. அம்மா உட்காந்து பேசலாம் நேரம் இல்லம்மா. நான் லாயரை பார்க்க போய்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போய் நான் அவரை வேற பார்க்கணும். எல்லாம் எனக்கு தெரியும்டி. எவனோ பாலுன்றவன போலீஸ்காரன் தப்பிக்க விட்டுட்டான்னு ராத்திரி எல்லாம் புலம்பிட்டு இருந்த. ஒரு வாய் கூட சாப்பிடல. அதோட சரியா தூங்கவும் இல்ல. மாப்பிள்ளை வெளியில எடுக்கணும்னு ராத்திரி பகலும் பார்க்காம ஓடிட்டு இருக்க. ஆனா ஓடுறதுக்கு உடம்புல தெம்பு வேணும்லடி. 2 வாய் ஊட்டி வர்ற, சாப்பிட்டு அப்புறம் கிளம்பு. ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். சொல்றேன்ல. அக்கா, நாங்க யாரும் ஸ்டேஷனுக்கு வந்து மாமாவை பார்க்கவே இல்லக்கா. என்னைக்காச்சும் எங்களை கூட்டிட்டு போக்கா. எதுக்குடி? அவரை அந்த நிலைமையில பாக்குற துர்பாகியம் என்னோட போட்டும். ஆனா நாங்க வந்து பார்த்தா அவர் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. நீங்க ஆறுதல் சொல்ற அளவுக்கெல்லாம் இல்ல. அவரு ரொம்ப கான்பிடென்டா தான் இருக்காரு. எப்படியும் நான் அவரை வெளியில கொண்டு வந்துருவேன்னு நம்புறாரு. ஆனா இந்த பாவிங்களை தப்பிக்க விட்டுட்டாங்களே, இனி நீ என்ன பண்ணுவ? தெரியல. ராத்திரி முழுக்க நானும் ஏதேதோ யோசிச்சு பார்த்துட்டேன். ஒரு வழியும் தெரியல. என்ன பண்ண போறேன்னு புரியல. சரி, நான் கிளம்புறேன். சரிக்கா, பாத்து. மகா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. நம்மள கும்பிடுற சாமி நம்மள என்னைக்கும் கைவிடாது. அப்பா துணையா இருக்காரு. மாப்பிள்ளை வெளியில கொண்டு வர கண்டிப்பா ஒரு வழி காட்டுவாரு. இந்த ஒரு வாய் சாப்பிட. மா, எனக்கு வேண்டாம்மா. அக்கா சாப்பிடுக்கா. அவரு சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல. என்னால எப்படி சாப்பிட முடியும்? மாமாவுக்காக தானே அலையிற. நீ தெம்பா இருந்தா தானே அலைய முடியும். எங்க போனாலும் தனியாவே போற. எங்கேயாவது மயங்கி விழுந்தா என்ன ஆகுறதுக்கா? ஒரு வாய் சாப்பிடுக்கா. நீ சாப்பிடுமா. இந்தா காட்டு. உள்ள வரலாமா? என் பொண்ணு ஒரு வாய் கூட சாப்பிடல. இந்த படுபாவி அதுக்குள்ள வந்து நிக்கிறானே. வர வேண்டாம் தான் சொல்லுவீங்க. அழையா விருந்தாளியா வந்திருக்கேன். மகா மேடத்தை அழைக்க வந்திருக்கேன். வாசலே நின்று அழைச்சா மரியாதை இல்லைல்ல. சோ நீங்க உள்ளவான்னு சொல்லனாலும் நானே உள்ள வந்துடுறேன். ஓகே? ஐம் சாரி. பரவாயில்ல. நீ யாருன்னு எனக்கு தெரியும். யாருக்காகவும் நீ நடிக்கலாம் தேவையில்ல. வந்த விஷயத்தை மட்டும் சொல்லு. That's மகா மேடம். ஷார்ப் வேர்ட்ஸ், ஷார்ப்பான கத்தி மாதிரி. எங்க வீட்டில் அப்பாவுக்கு காரியம் வச்சிருக்கேன். காரியத்தில் கண்டிப்பா கலந்துக்கணுமா, அதனால தான் உங்களை அழைக்க வந்திருக்கேன். பிள்ளையா இருந்தும் எங்க அப்பாவுக்கு கொள்ளி வைக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அந்த பாக்கியத்தையே அவர் உங்களுக்கு தான் கொடுத்திருக்காரு. அப்பா செத்துட்டாரு, கொடூரமா அவரை கொன்னுட்டாங்கன்னு நீ ஃபீல் பண்ற மாதிரியே தெரியல. கடமையெல்லாம் நல்லாதான் பண்ற. இது எல்லாமே ஊருக்காக காட்டுற ஷோ தானே. தண்ணியில மீன் அழுதாது யாருக்குமே தெரியாது மகா. ஏன் சுகமா அப்படித்தான். மற்றவங்க மாதிரி என்னால ஒப்பாரியெல்லாம் வைக்க முடியாது. அதே மாதிரி ஊருக்காக ஷோ காட்ட வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. ஓகேங்களா? உங்க புருஷனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் போதே நான் எங்க அப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு அப்ப தெரிஞ்சுப்பீங்க. சார் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்ச ஒரே ஆள் நீதான். ஆனா சாரை என் புருஷன் தான் கொண்டுட்டாருன்னு நீ சொல்ற. கொஞ்சம் முரண்பாடா இல்ல? என் புருஷன் இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாருங்கிற விஷயம் உனக்கே தெரியும். ஏன்னா அதான உண்மை. அப்போ கண்டிப்பா அந்த உண்மை ஜெயிக்கும். எஸ், யூ ரைட். நாளைக்கு அந்த உண்மை கோர்ட்ல ப்ரூவ் ஆகும். அப்போ உங்க புருஷனுக்கு ஆயுள் தண்டனையே கிடைக்கும். கருணை மனு அது இதுன்னு போட்டா கூட எப்படியும் வெளியே வர்றதுக்கு 15 வருஷத்துக்கு மேல ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க உங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணவே முடியும்ல. என்ன, பிறக்கிற குழந்தை உங்களை அப்பா அம்மானு கூப்பிடாது, தாத்தா பாட்டின்னு தான் கூப்பிடும். இல்லையா மகா மேடம்? எங்க வீட்டுல யாருங்க?
வீட்டு முன்னாடி நிக்கிற கார் யாருதுங்க? என்னோட தான். தண்ணி லாரி போறதுக்கு வழி இல்ல, கார் எடுத்து ஓரமா விடுங்க. எடுக்கிறேன். ஓகே மேடம். கொள்ளி வச்சவங்க காரியத்துக்கு வரணும்னு மரியாதைக்கு கூப்பிட வந்தேன். குடும்பத்தோட வந்துருங்க. அப்படி வர முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு கோர்ட்ல எனக்கான தருணத்துல நாம சந்திப்போம். வரட்டுமா? என்ன குட்டி மகா, அன்னைக்கு அந்த பேச்சு பேசுன, இன்னைக்கு சைலண்டா நிக்கிற? தலை இருக்கிறப்போ பால் ஆடக்கூடாதுல்ல. ஓ ஓஹோ, அதான பார்த்தேன். பஞ்சு இதை விட கிரேட் பஞ்ச் நாளைக்கு இருக்கு. எங்களுக்கான ஒரு நல்ல தருணத்துல அந்த பஞ்சை என் அக்கா நாளைக்கு கோர்ட்ல உனக்கு கொடுப்பாங்க. கான்ஃபிடன்ஸ். மகா, தூரத்துல ஒரு ரெட் கலர் காரு கிளம்பி போனதை நான் பார்த்தேன்.